செய்யாறு அருகே ரூபாய் குளிர்பானம் குடித்து சிறுமி உயிரிழந்ததாக கூறப்பட்ட சம்பவத்தில் குளிர்பான நிறுவனத்திற்கு ஆதரவாக திடீர் திருப்பம் ஏற்பட்டுள்ளது. சிறுமியின் தந்தைக்கு பேரிடியை கொடுத்துள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அடுத்த கனிகிலுப்பை கிராமத்தை சேர்ந்தவர் ராஜ்குமார். இவரது 5 வயது மகள் காவ்யாஸ்ரீ கடந்த மாதம் வீட்டின் அருகே உள்ள கடையில் ரூபாய் குளிர்பானம் வாங்கி குடித்துள்ளார். இதனால் மூச்சு திணறல் ஏற்பட்டு மூக்கிலும் வாயிலும் நுரைத்தள்ளி சிறுமி காவியா மயங்கியுள்ளார். இதையடுத்து காஞ்சிபுரம் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட அந்த சிறுமி பின்னர் மேல் சிகிச்சைக்காக செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்ட நிலையில் அங்கு சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார். இது தொடர்பாக சிறுமியின் தந்தை ராஜ்குமார் டெய்லி பிரஸ் குளிர்பான நிறுவனம் மீது அளித்த புகாரின் மீது வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணையும் மேற்கொண்டனர். இதற்கிடையே டெய்லி பிரஸ் குளிர்பான நிறுவனத்தின் அனைத்து கிளைகளிலும் உணவு பாதுகாப்புத்துறை அலுவலர்கள் தீவிர ஆய்வு செய்து குளிர்பான மாதிரிகளை சேகரித்து ஆய்வுக்கு எடுத்துச் சென்றனர். சோதனையின் முடிவில் சிறுமி குளிர்பானம் குடித்து இறக்கவில்லை என்றும் குளிர்பானம் அனைத்து தரப்பினரும் குடிக்க தகுந்தது என சென்னை நேஷனல் ஃபுட் லிபர்ட்டி சர்டிபிகேட் வழங்கியது. இந்த நிலையில் சிறுமி குடித்து உயிரிழந்ததாக கூறப்பட்ட குளிர்பான நிறுவனத்தின் உதவி மேலாளர் கனகராஜ் மற்றும் செய்யாறு அடுத்த தூசி காவல் நிலையத்தில் சிறுமியின் தந்தை ராஜ்குமார் மீது புகார் அளித்துள்ளனர். தங்கள் நிறுவனத்திற்கு அவதூறு ஏற்படுத்தும் வகையில் பேசியும் நிறுவனத்திற்கு பல கோடி நஷ்டம் ஏற்படுத்திய கனிகிலுப்பை கிராமத்தை சேர்ந்த ராஜ்குமார் என்பவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் நிறுவனத்திற்கு 5 கோடி நஷ்ட ஈடு வழங்க வேண்டும் என்று புகாரில் கூறப்பட்டுள்ளது. கடந்த 1 மாதமாக பரபரப்பாக பேசப்பட்ட குளிர்பானம் குடித்து 5 வயது சிறுமி உயிரிழந்ததாக தொடரப்பட்ட வழக்கில் திடீர் திருப்பம் ஏற்பட்டுள்ளதால் செய்யாறு பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.